போஜனா காஞ்சிபுரம் இட்லி ப்ரீமிக்ஸ். ஒரு பவுலில் போஜனா காஞ்சிபுரம் இட்லி ப்ரீமிக்ஸை ஆட் செய்து தேவையான அளவு தண்ணி, தயிர் மற்றும் சிறிதளவு சோடா ஆட் செய்து நன்கு கலந்து கொள்ளவும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அதை ஊற விட்டு பிறகு இட்லி பானையை சூடு வைத்து இட்லி மோல்டில் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெயை லேசாக கோட் செய்து மாவை நன்கு கலரி இட்லி போன்று ஊற்றவும். 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக விடவும். ரெடியான பக்குவம் மேலே கிராக்ஸ் வந்திருக்கும். 2வது ஸ்பூன் இல்லைன்னா க்யூரை விடும்போது க்ளீனாக வரணும். போஜனா காஞ்சிபுரம் இட்லி தயார். வணக்கம் நேர்களே, கார்டியா அட்வான்ஸ் கோல்ட் ப்ரெஸ் ஜிஞ்சிலி ஆயில் வழங்கும் சுவையுடன் ஆரோக்கியமில் உங்களை எல்லாரும் சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நேர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து காஞ்சிபுரம் இட்லி ப்ரீமிக்ஸ். ஸோ இதை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்ட்டுன்னு பார்க்கலாம். ஸோ பேசிக்கலாக ஒரு காஞ்சிபுரம் இட்லிக்கும் ரெகுலர் இட்லிக்கும் என்னென்ன டிஃப்ரென்சஸ் இது எல்லாமே இன்றைக்கி எபிசோடில் பார்த்துடலாங்க. அது என்ன காஞ்சிபுரம் இட்லி, நம்ம சென்னை இட்லி வேறு காஞ்சிபுரம் இட்லி வேறையா, என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ நேர்களே, நம்ம இன்றைக்கி நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து சிந்துஜா வெங்கட சுப்ரமணியம். ஸோ அவங்கள வந்து வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம், வெல்கம் டு அவர் ஷோ. ஸோ இன்றைக்கி அதில் வந்து காஞ்சிபுரம் இட்லி ப்ரீமிக்ஸ் வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம இவங்களோட ப்ரீமிக்ஸ் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு யுனிக்காக ஒரு ப்ரீமிக்ஸ் ஒன்று டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கீங்க? காஞ்சிபுரம் இட்லினாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் காஞ்சிபுரம் இட்லி அதில் என்ன நல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு அதில் யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் தான் அந்த மிளகு, ஜீரகம், அந்த மாதிரி உடம்புக்கு ஜீரணமாகிற பொருட்கள். அண்ட் அதனோட கன்சிஸ்டன்சி எவ்வளோ ரேஷியோவில் நீங்கள் எடுக்கிறீங்க, அரிசி, உளுத்தம்பருப்பு. நிறைய பேர் அதை சாப்பிடணும்னு விரும்புவாங்க. அதுக்காக காஞ்சிபுரம் போய் தான் சாப்பிடணுமா அப்படின்னு நிறைய பேர் ஏங்கியிருக்காங்க. அதனால ப்ரீமிக்ஸாக ரெடி பண்ணிட்டா எல்லாரும் ஈஸியாக அவைலபிளாக சாப்பிடலாம். பேசிக்காக ஒரு டவுட் வந்து எல்லாருக்கும் ரெகுலர் இட்லிக்கும் காஞ்சிபுரம் இட்லினாலே ஏதோ ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ வாட் இஸ் மெயின் இன்க்ரீடியன்ட், மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம அதில் வந்து யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ். ஒரு யூஸ்வலான இட்லியில் வந்து நம்ம ஜீரகம் போட மாட்டோம், மிளகு போட மாட்டோம், சுக்கா, இஞ்சி போட மாட்டோம். பட் காஞ்சிபுரம் இட்லியில அதெல்லாம் போட்டு மந்தார இலையில வந்து அதை வேக வைப்பாங்க. ஸோ அதோட அந்த ஃப்ளேவர் அதை மேலே வேக வைக்கிறதுக்கு மூடும் பொழுது வாழை இலை வச்சு மூடுவாங்க. அதில் சேர்ந்து குக் ஆகும்பொழுது அந்த ஸ்பைசஸ் அண்ட் இலையோட ஃப்ளேவர்லாம் ஆட் ஆகி உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வரும்பொழுது இன்னும் நிறைய சாப்பிடணும்னு தோணும். அதனால அது கோவில் பக்கம் அது செய்யறதுனால இன்னுமே அதுக்கு ஒரு டிவைன் ஃப்ளேவர் கொடுக்குற மாதிரி எல்லாருக்கும் அது எமோஷ்னல் கனெக்ட் இருக்கும். அதனால தான் காஞ்சிபுரம் இட்லி மிக்ஸ் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது. ஸோ இப்போ வந்து முதல்ல நம்ம இட்லி பானையை ரெடி பண்ணிடுவோம். இந்த ப்ரீமிக்ஸ் இங்கே ஆட் பண்ணியாச்சு, அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. அண்ட் அகெயின் இட்லி ஊற்றுறதுக்கு வந்து நம்ம முதல்ல இதை ஸ்டீம் பண்ணிட்டு தானே பண்ணணும். ஆமாம், எப்பவும் போல் பண்ணுற இட்லி தான். ஜஸ்ட் டு ஆட் ஃப்ளேவர். இன்கேஸ் நம்ம வீட்டில் மந்தார இலை கிடைக்குது அப்படின்னாக்கா அதை ஆட் பண்ணி யூனிக்காக இருக்குல்ல. மந்தார இலையில பொன்னி மந்தார இலையில நீங்கள் நெய் தடவி இல்லாட்டி எண்ணெய் தடவி எப்பயும் போல் வச்சிடலாம். ஓகே, அது மாதிரி பண்ணுறச்சே அந்த மந்தார இலையோட ஃப்ளேவர் ஆட் ஆகி உங்களுக்கு நல்லா வரும். ஆமாம், இந்த கலரே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் ஆட் பண்ணியிருக்க ஸ்பைசஸ்னால. ஸோ ஒரு பொங்கல் இட்லி மாதிரி வரும் இல்லையா? ஆமாம். ஸோ வாட்டர் வந்து நம்ம நார்மல் இட்லி மாவு கணக்குக்கு பண்ணிக்கலாம். ஆமாம், அதே மாதிரி நான் ஜஸ்ட் தண்ணி மட்டும் ஊற்றணும். சால்ட் அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணிக்கணும். ஆமாம், நாங்கள் ஆல்ரெடி ஆட் பண்ணி தான் இந்த ப்ரீமிக்ஸில் இருக்கோம். வேணும்னாக்கா நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம ப்ரீமிக்ஸை டேஸ்ட் பார்த்தா போதும். அப்புறமா இது இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆமாம், ஊறுறதுக்கு கொஞ்சம் தயிர். இது ஓவர் நைட்ல நிறைய இட்லி ப்ரீமிக்ஸ் எல்லாம் இப்போலாம் ஊற வைக்க சொல்கிறாங்களே, அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் தயிர் போட்டு, தயிரும் போடணும். தயிர் பிடிக்காதவங்க வேணும்னாக்கா ஃப்ரூட் சால்ட் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தயிர் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சோண்டு.
போதுமா? ஸோ இந்த மீன் டைம் நான் என்ன பண்ணிடுறேன், இந்த ஆயில் அப்ளை பண்ணிடலாம். இங்கே இதுக்கு வந்து எப்போவுமே நம்ம நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். எனி ஆயில் இஸ் ஓகே இல்லையா? எனி ஆயில் இஸ் ஃபைன். மோஸ்ட்லி கடலை எண்ணெய். கடலெண்ணெயா? ஆமாம். ஓகே. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறோம். ஸோ இன்னும் விடணும் கொஞ்சம் லைட்டாக போதுமா? போதும். ஏன்னா இது அந்த மிக்ஸுக்கு கெட்டி ஆகிடும் உங்களுக்கு சாப்பிட்றச்சு, அதுக்காக தான். ஓகே. ஸோ காஞ்சிபுரம் இட்லிக்கு வந்து ஆல்வேஸ் வந்து நல்லெண்ணெய் வந்து லைக் இட்ஸ் எனி டைம் எவ்ரிவேர் யூ கேன் டேக். பட் கடலெண்ணெய் வந்து இதுக்கு இன்னும் டேஸ்ட் ஆட் பண்ணி தரும். ஆமாம், என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் மந்தார இலை எங்கே போய் தர்றது நம்ம இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் லைஃப்பில் மந்தார இலை, அப்புறம் வந்து வாழை இலை நம்மளுக்கு கிடைக்கும். வாழை இலை கிடைக்கும். ஸோ கடலெண்ணெய் ஈஸியாக நீங்கள் கடைக்கு போனால் கிடச்சிடும். ஸோ கடலெண்ணெய் வச்சு தடவி நீங்கள் செஞ்சுக்கலாம். பட் இதுலயும் ஆயில் ஆட் பண்ணணுமா? இல்ல அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் எங்கேயும் நம்ம போய் தேட வேண்டாம்ட்டு தான் நாங்கள் ப்ரீமிக்ஸாகவே கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே ஓகே. சரி, பட் இது மட்டும் சாப்பிட்டு பார்க்கணும் இல்லையா? கொஞ்சோண்டு சால்ட் மட்டும் ஒரு டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு உங்களுக்கு சட்னி 3 வெரைட்டி சட்னி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ரெட் சட்னி, கிரீன் சட்னி அண்ட் ஒயிட் சட்னி. இட் கோஸ் வெல் வித் எனி சட்னி. ஸோ இப்போ நல்லா ஸ்டீம் டெவலப் ஆயிடுச்சு. Should I fill it up some more or no problem? How long will it take? காஞ்சிபுரம் இட்லி ரெடி ஆகிட்டு இருக்கு. நல்ல டிஃபன் டைம் உங்களுக்குலாம் இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து டிஃபன் வந்து காஞ்சிபுரம் இட்லி. இதுக்கு வந்து யூ கேன் டேக் ஈவன் சாம்பார் பண்ணலாம். சாம்பார், சட்னி, மிளகா பொடி எது வேணாலும் பண்ணலாம். ஆல்ரெடி அதில் ஸ்பைசஸ் இருக்கிறதுனால நீங்கள் வெறும் நெய்யை தொட்டு கூட சாப்பிடலாம். எஸ் எஸ் எஸ். ஆமாம். இல்லை ஆக்சுவலாக ஐ எம் திங்கிங் தட் இப்போ இது வந்து ஒரு மாதிரி சாதத்தில் எப்போ நம்ம ஈவன் ஒயிட் ரைஸில் கூட மிளகும் ஜீரகமும் தட்டி போட்டாச்சுன்னா ஒரு பொங்கல் எஃபெக்ட் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக நெய் வந்து ஆக்சுவலி நான் ரொம்ப ப்ராபகேட் பண்ணுறதில்ல. பட் ஆனால் இதுக்கு இப்போ எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய்யை தடவி பண்ணால் கூட சூப்பராக வரும் இல்லையா? அண்ட் ஒரு நல்லா ஸ்பைசி தக்காளி சட்னி நல்லா இருக்கும். டேஸ்ட் வில் கோ வெல். ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதோட ஜென்ரலாக இந்த மாதிரி ப்ரீமிக்ஸோட லைஃப் ஷெல்ஃப் லைஃப் எவ்வளோ? 6 months இருக்கு. ஆமாம் 6 months. அதனால தான் நாங்கள் சால்ட் அதில் ஆட் பண்ணி தரோம். ஆமாம் அதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்குமா? நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கம்ப்ளீட்லி. ஸோ இப்போ நம்ம ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டா சேஃபர் டு ஸ்டோர் இந்த ஃப்ரிட்ஜ். ஆமாம் ஏர் டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி ஹவ் வி ஸ்டோர் மேட்டர்ஸ் ஜென்ரலி. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத பொருட்கள் எல்லாமே ஹவ் வி ஸ்டோர் மேட்டர்ஸ். ஆக்சுவலாக ஐம் ஷூர் ஈவன் ஹோட்டல்ஸில் கூட நம்ம இப்போ நிறைய இப்போ சாட்டர்டே சண்டே ஃப்ரைடே ஆச்சுனாலே நிறைய பேர் வந்து தே ஸ்டார்ட் ட்ராவலிங், தே லைக் டு ஈட் அவுட். 2K கிட்ஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி தான், அந்த மாதிரி கல்ச்சர் ஆகிட்டு இருக்கு இப்போது. ஸோ அதனால் வந்து இப்போ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம வீட்லேயே செஞ்சோன்னா டெஃபினட்டாக 200% இட் இஸ் ஹெல்தியர் தென் நம்ம வீட்லேயே நம்ம சிம்பிள் ஃபுட்டு சாப்பிட்றதே வந்து இட்ஸ் வெரி வெரி ஹெல்தி. அண்ட் இப்போ வந்து ஒரு கல்ச்சரல் கிரேஸில் வந்து நம்ம ஓகே ஹோட்டல் போய் நம்ம நல்லா வெட்டணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்குது. பட் ஆனால் அடிப்படை உண்மை என்ன அப்படின்னாக்க நம்ம சிம்பிளாக வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதே இஸ் ஹெல்தி அண்ட் நம்மளுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது. That it is not taking much time also. Anytime quick within 10 minutes. வெரைட்டி ஒரு 4 பாக்கெட் இப்படி வச்சு ஒரு நாள் இட்லி, ஒரு நாள் காஞ்சிபுரம் இட்லி, ஒரு நாள் மைசூர் இட்லி, ஒரு நாள் வெஜிடபிள் இட்லி அப்படின்னு நம்ம பண்ணி அழகா விதவிதமா ஒரு 4 சட்னியை வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு நாள் இட்லி அப்படி, ஒரு நாள் ரெட் சட்னி, ஒரு நாள் இதுன்னு சாப்பிட்டாக்க இட்ஸ் சோ மச் வெரைட்டி. ஆனால் அட் த சேம் டைம் ஸ்டீம்டு ஃபுட்டு நம்ம சாப்பிட்ருப்போம். நம்ம நேர்களே அவங்க சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஆக்சுவலாக நான் முதலே ஊற வச்சுட்டேன். ஒரு 10 minutes ஊறினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஊற்றிருக்கோம். பட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நம்ம ஒரு ஃப்ரெஷ் பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி நம்ம ஊற வச்சு காமிச்சிருக்கோம். ஆமாம் அது புளிக்கிறதுக்கான டைம் அது, அதனால தான் தயிர் ஊற்றி அதில் வந்து கரைச்சி ஒரு ஆக்சலரேஷன் கொடுத்துருக்கோம் அதுக்கு. இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா இது பர்ஃபெக்டாக டன்.
இது ஆக்சுவலாக நம்ம அப்படியே கூட வச்சிடலாம். கொஞ்சம் டவுட்டாக இருந்தது, இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபுல் ஹீட் இதில் அப்படியே இறங்குறதுக்கு கூட வச்சுட்டு கூட எடுக்கலாம். ஸோ இது ஆக்சுவலாக நம்ம ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக இந்த பக்கம் வந்திருக்கு அழகாக. ஸோ இதை நம்ம ஃபுல்லாக ஆயில் பண்ணனால இது ஈஸியாக எடுக்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னாக்கா அப்படி ஒரு சூப்பரான ஒரு இட்லி அண்ட் சட்னி இருக்குது. வி ஷுட் டெஃபினெட்லி டேஸ்ட் இட். நெய் ஊற்றினா ரொம்ப பிக்சர் பர்ஃபெக்டாக இருக்கும். பட் ஆனால் ஃபார் கேலரி கான்ஷியஸ் பீப்புள் அதனால இதை பிச்சாக்க உண்மையிலே ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குது. சி யூசுவலி இதோட டெக்ஸ்சரே இப்படி தான் இருக்கும், உள்ள கிராக்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். தட் இஸ் தி அண்ட் ஹோல்ஸ் இல்லையா? ஆமா, அதுதான் அந்த பக்குவம் காஞ்சிபுரம் இட்லி. ஓகே 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 ஓகே. ஸோ அதனால் வந்து ரொம்ப நல்ல பக்குவத்தில் இருக்குது. ஆமாம், ஜஸ்ட் டேஸ்ட் இட் அண்ட் சி. ரியலி வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஆக்சுவலாக இது வந்து ஐ கேன் ஆல்சோ சே தட் இப்போ கிராமங்களில் இட்லி வந்து பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. ஆமாம், தேங்காய் சட்னியோட இட்ஸ் ஈவன் பெட்டர். ட்ரை இட் அண்ட் சி. இல்லையா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. கட்டாயம் செஞ்சு பாருங்க. ஐ எம் ஷூர் யூ ரியலி என்ஜாய் இட். நாங்கள் உங்களை அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். Bhojana Kanchipuram Idly premix. Into a bowl, empty the packets of Bhojana Kanchipuram Idly premix. Add the required amount of water, a little bit of curd and baking soda if required. Stir it into a nice batter resembling our routine idli batter. Let it rest for 10 minutes. Heat up the idli pan, oil it well with gingerly oil or groundnut oil. Add a ladle of this Bhojana Kanchipuram Idly premix to it. Steam it for 5 to 10 minutes. Check for doneness. It should be cracked and the skewer should come out clean. Scoop it out of the molds and consume steaming hot. Bhojana Kanchipuram Idly premix is ready.